ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் ரிச் அண்ட் ஃபைபர் ரிச் லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிள்ஸ், கீரையெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி பண்ணி கொடுத்தா அவங்கள சாப்பிட வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குட்டி டம்ளருக்கு 1 டம்ளர் சீரக சம்பா அரிசியும் 3/4 டம்ளர் பாசிப்பருப்பும் எடுத்து நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்த கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 8 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணது, பீர்க்கங்காய் தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணது, 2 பெரிய சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் நெய் விட்டு சூடான பின்னாடி வெங்காயம் பூண்டு ரெண்டையுமே போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். பூண்டு சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின பின்னாடி கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை இதோடு சேர்த்து தண்ணி விடாமல், பீர்க்கங்காயிலேருந்தே தண்ணி விடும், அதிலே நல்லா வணங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியே விடலை, பீர்க்கங்காயில் இருக்கிற தண்ணியிலே நல்லா வெந்து வந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறமா கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிற கீரை இதோடு சேர்த்து நல்லா சுருள்ற அளவுக்கு வணக்கி விட்டால் போதும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வெந்துடும். இந்த பீர்க்கங்காய் ரொம்ப ஈஸியாக வெந்துடும். தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சா போதும், சீக்கிரம் வெந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10 நிமிஷம்தான், நல்லா வெந்துருச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய சைஸ் நல்லா பழுத்த தக்காளி இதோடு சேர்த்து நல்லா வணக்கி விட்டு மூடி போட்டு விட்டுறலாம். இது நல்லா மசிஞ்சு தக்காளி நல்லா நைஸாகிற அளவுக்கு மசிஞ்சு அதோட பிளெண்ட் ஆகி வேகணும். இந்த பீர்க்கங்காய், கீரை, தக்காளி இது எல்லாமே தண்ணியே விடாமல் அந்த பீர்க்கங்காயில் இருக்கிற தண்ணியிலே தான் இது வெந்துட்டுருக்கு. இதில் ஃபஸ்ட்டு நான் 2 ஸ்பூன் நெய் மட்டும் தான் விட்டுருக்கேன். ஸோ அதனால் அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்த்து கரண்டி வச்சு கிளறி விட்டுறணும். இல்லை அப்படின்னா பிடிச்சிரும், அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். கம்பல்சரி லோ ஃப்ளேமில் தான் வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா மசிஞ்சு சாதமும் நல்லா குலைவாக வரும். மூடி போட்டு கிளறி விட்டு வேக விடணும். இப்போது இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் நிறையா சீரக சம்பா அரிசியும் 3/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பும் எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இந்த பெரிய கப்பு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குட்டி கப்புலேருந்து 7 டம்ளர், இந்த பெரிய கப்புக்கு 1 கப்பு எடுத்தோம் அப்படின்னா அந்த குட்டி டம்ளருக்கு 7 டம்ளர் அளவு தண்ணி. ஸோ அதனால் இந்த கப்புக்கு 2 கப்பு அளவுக்கு நான் தண்ணி ஊற்ற வேண்டியதாக இருந்தது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த 1 கப்பு தண்ணி மட்டும் விட்டு கழுவி ஊற வச்ச அந்த அரிசி பருப்பு ரெண்டையுமே இதில் கலந்து நான் மூடி போட்டு 15 நிமிஷம் அளவுக்கு நல்லா குறைவான தீயில் வேக வச்சேன். இடையில பார்த்தீங்க அப்படின்னா கிளறி விட்டு தண்ணி எனக்கு பத்தாமல் இருந்தது. ஸோ அதனால் நான் மறுபடியும் 2 டைம் ஆஃப் டம்ளராக அதில் நல்லா கொதிக்கிற தண்ணி தான் விட்டேன், பச்சை தண்ணி விடக்கூடாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், நம்ம சாம்பார் இதுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மிளகாய்த்தூள் வீட்டிலே அரைச்சது, அதுவும் ஒரு 2 இல்லை 3 சொட்டு அளவுக்கு கேஸ்டர் ஆயில் அதுவும் விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வேக விட ஆரம்பிச்சிட்டேன். இது எதுக்கு அப்படின்னா இப்போ பருப்பு சேர்றதுனால வயிறு உப்புசம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதை நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சிடணும். குறைவான தீயில் மூடி போட்டு நல்லா கிளறி விட்டு அடிக்கடி ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டு குறைவான தீயில் வேக விடணும். பெரிய தீயாக வச்சோம் அப்படின்னா தண்ணி சீக்கிரமாகவே வத்திரும், நமக்கு வெந்து வராது. நல்லா பருப்பு, கீரை, தக்காளி, சாதம், ரைஸ் எல்லாமே நல்லா வெந்து வராது. நான் சொன்ன மாதிரி தண்ணி பத்தலை அப்படின்றதுனால 1/2 டம்ளர் 2 வாட்டி நான் தண்ணி சேர்த்தேன். இது பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே கொதிக்கிற தண்ணி தான் சேர்க்கணும். ஆல்ரெடி நம்ம நல்லா வதக்கி விட்டுருக்கிற ஒரு பொருளில் நார்மல் வாட்டர் ஊற்றவே கூடாது, அதோட அந்த தன்மையெல்லாம் மாறிடும். அதனால் கொதிக்கிற தண்ணி தான் சேர்க்கணும். அப்போ தான் அதே மாதிரியே வேக ஆரம்பிக்கும். இப்போ சைட் பை சைட் ப்ரோபயோட்டிக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கேரட்டு லஸ்ஸி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 துருவின
கேரட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி அதோட வீட்டில் உர ஊற்றி வச்ச தயிர் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்ச கேரட்டோடு சேர்த்து மறுபடியும் நல்லா அரைச்சி ஃபஸ்ட் பெரிய ஃபில்டரில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டீ வடிகட்டியில் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு இனிப்பு பார்த்துக்கணும். நல்லா இனிப்பு இருந்ததுன்னா தேவையில்லை, இல்லை பத்தாது அப்படின்னு நினச்சா பனங்கல்கண்டு இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இனிப்பு போதுமான்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரோபயோட்டிக்காக கேரட் லஸ்ஸி சைட் பை சைட் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து நல்லா வெந்துருச்சு. இந்த டைம் ஒரு மத்து மாதிரி ஒன்று வச்சு நல்லா அந்த பூண்டு தக்காளி எல்லாமே எதுவுமே தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான ப்ரோட்டீன் ஃபைபர் ரிச்சு. இப்போது குழந்தைங்க காய் கீரையெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க. இப்படி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வேறு வழி இல்லை, இந்த மாதிரி தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்கும். டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த சாதத்தை டிஃபன் பாக்ஸுக்கு மாற்றிட்டு இது பார்த்திங்க அப்படின்னா குட்டி டம்ளரில் தான் போட்டோம். ஆனால் குழந்தைக்கு கொடுத்தது போக இன்னும் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கே சாப்பாடு மிஞ்சிருக்கு. அவ்வளோ சாப்பாடு வந்துருச்சு. மறுபடியும் என்ன அப்படின்னா டிஃபன் பாக்ஸில் மாற்றினதுக்கப்புறம் மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி விட்டோம் அப்படின்னா அவங்க அங்கே சாப்பிடும்போது இந்த சூடான சாப்பாட்டில் நெய் விட்டு அங்கே கொடுக்கும்போது அவங்க சாப்பிடும்போது அந்த வார்மாக இருக்கிறதுக்கு அதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ஸோ குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, மிச்சம் வைக்கவே மாட்டாங்க. கம்ப்ளீட் ப்ரோட்டீன் ஃபைபர் ரிச் மீல் ரெடி ஆயிடுச்சு. ப்ரோபயோட்டிக்கு கேரட் லஸ்ஸியும், ப்ரோட்டீனுக்கு 2 எக்கு, ஃபைபருக்கு முலாம்பழம் ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக லன்ச் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.